Stars Tamil all commentators are against RCB. Why அப்படின்ட்டு நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உனை கேட்கும் அப்படின்ற மாதிரி இவரு கிஷோர் குரு தான் எனக்கு அந்த வீடியோவை விளையாட்டா அனுப்பிச்சிட்டு நானும் சரி என்னதான் இருக்கு உள்ள பாப்போம் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப ஆப்வியஸா சில ரியாக்ஷன் எல்லாம் இருந்தனால அந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீலாவும் அண்ட் ஒரு பெரிய வீடியோவும் ஒண்ணு போட்டிருந்தோம். என்னன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரியில அந்த ஆர்சிபி ஜெயிச்சப்ப என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்றத பத்தி போட்டிருந்தோம். அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா ஓடிச்சு. அதுல ஆக்சுவலா நாங்க இந்த தனுஷ் டயலாக் வருமே, ஐயா சாமி நான் சத்தியமா உங்களுக்கே இந்த வலையை விரிக்கல, பொதுவா விரிச்சேன், நீங்க வந்து மாட்டிட்டீங்கன்ற மாதிரி அதுல நாம அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணதோ இல்ல யூஸ்வலா பாக்குறதோ ஒரு கமெண்டேட்டரை பத்ரி தான் வந்து யூஸ்வலா இந்த மாதிரி பத்ரி வெர்சஸ் ஆர்சிபின்ற மாதிரியே ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. சோ அவர் அதுல இருந்தாருன்றனால ஆப்வியஸா இருந்தனால அதை பண்ணிருந்தோம். பட் யோமியும் அதுல இருந்தாரு, அவரோட சில ரியாக்ஷன்ஸ் பத்தியும் அதுல பேசியிருந்தோம். சோ இப்ப யோமி வந்து ஒரு லைவ் போட்டு டைம் இல்லன்னு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நமக்கே ஒரு ரிப்ளை வீடியோ மாதிரி அதுல கொடுத்திருந்தாரு. சோ அதை நீங்க பாத்தீங்களா? I don't want to ரொம்ப இந்த இதுக்கு டைம் கொடுக்க வேணாம்னு பாக்குறேன். பார்த்தேன். ஆக்சுவலி எனக்குமே ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். இல்ல நான் ஆக்சுவலி பத்ரிநாத் தான் மேஜர். ஏன்னா யாருமே யோமியை பார்த்துருந்துருக்க மாட்டாங்க, நானுமே இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அண்ட் யூடியூப் சேனல்லயும் அந்த அளவுக்கு பயாஸ்டா பேசினது இல்லை, ஆர்சிபி பத்தி எதுவும் பேசினது இல்லை. ஸோ நான் நார்மலா இதுவாயிட்டேன். ஆனா இங்க வீடியோ பாக்குறப்போ அது தெரிஞ்சு பண்றாங்க, தெரியாம பண்றாங்க, அது நமக்கே ஒண்ணுமே புரியல. பட் ஆனா அந்த அளவுக்கு ஓவரா காட்டின மாதிரி இப்போ வரைக்குமே அந்த வீடியோஸ் தெரியுது. ரெண்டாவது அந்த வீடியோவை நம்ம ஏதோ எடிட் பண்ண மாதிரியும் நம்ம வந்து ஏதோ பண்ண மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் போட்ட வீடியோ, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம பேசணும் அதை பத்தி. சோ இப்ப யோமிய மாட்டி விட்டது இல்ல பத்ரிநாத்தை மாட்டி விட்டது நாம கிடையாது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். அதான் சொல்றேன். அவர் என்னென்ன எக்ஸாக்டா என்ன சொன்னாரு அப்படின்னா, சமூக வலைதளத்துல அது அப்படிதானே நானி அப்படின்னு இருந்தாரு. வெறும் 10-15 செகண்ட்ஸ் எடுத்து டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. முதல்ல இந்த 10-15 செகண்டுக்காக மட்டும் இதை யாரும் சொல்லல. அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பேஜ்லயே இவ்வளவு கமெண்ட்ஸ் வந்ததுக்கு காரணம் அந்த 10-15 செகண்ட் கிடையாது. மேபி அந்த 10-15 செகண்ட்ல என்ன நம்ம யோமியும் இப்படி ரியாக்ட் பண்ணிருக்காருன்னு வேணா அப்படி இருந்திருக்குமே தவிர, அதுல இருக்கிற நிறைய பயாஸ்ட் கமெண்டேட்டர்ஸ், முக்கியமா பத்ரிநாத்தோ அவர் இப்ப வன்மத்துலதான் பேசுவாருன்றது இந்த வீடியோவை பார்த்தெல்லாம் யாரும் முடிவு பண்ணல. நாங்களும் எல்லா மேட்சஸும் பாத்துட்டு இருக்கோம், கமெண்ட்ரியும் பாத்துட்டு இருக்கோம், உங்க ப்ரெடிக்ஷன்ஸும் பாத்துட்டு இருந்தோம், அது என்னென்ன பயாஸ்டா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அதை வச்சு நாங்க சொல்லல. இன்னொன்னு நம்ம வந்து ஏதோ எடிட் பண்ணிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி. நாங்க என்ன எங்க இருந்தா ஏஐ வச்சா எடிட் பண்ணோம் இல்ல ஜெனரேட் பண்ணோமா? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல போட்டிருந்தாங்க. இன்னொன்னு நான் கேக்குறேன், அந்த 10 செகண்ட்ஸ்ல இது மட்டும் தான் இருந்ததா? அந்த வீடியோ ஒரு 1.5 நிமிஷம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்டேட்டர் எல்லாருமே ஆர்சிபியை ஹேட் பண்றாங்க அப்படின்னு நாங்களும் சொல்லல. அந்த ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்களும் கமெண்டேட்டர்னால அதுல போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தோம். அதுல வந்து அனிருதா ஸ்ரீகாந்தோட கமெண்ட்ரி இருந்துச்சு. அந்த கிளிப் சமூக வலைதளத்துல வைரல் ஆகலையே இப்படி? ஏன்? ஏன்னா அது பயாஸ்டா இல்ல. அதே மாதிரி இது வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட்ரி பண்ணிருக்காங்க, நிறைய இந்த மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் ஆகல. இது ஏன் ஆச்சு அப்படின்னா, இது ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சுது. ஜஸ்ட் அதோட எங்களோட கருத்தை அதுல போட்டோம். ஓகேவா? இப்போ நீங்களும் அதை வந்து அதை பத்தி பேசி அது ஆமா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்க. ஆமா. இன்னொன்னு நம்ம வந்து சொன்னோமா, அவங்களோட ரியாக்ஷன் பாருங்க, இவங்க பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கு, 6 போகும்போது கேட்ச்னு இப்படி வச்சாரு அப்படின்னு நாம வந்து போர்ட்ரே பண்றோமா? அப்படி எல்லாம் போர்ட்ரே பண்ணல பாஸ். அங்க 6 போயிட்டு இருந்தது, நீங்க தான் இப்படி கை வச்சிருந்தீங்க. அதான் நாங்க திருப்பி சொன்னோம். நீங்களே வந்து கேட்ச் புடிச்சிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி ஓகே, அது 6 போச்சு, கேட்ச் வர பாலே இருக்கட்டும், 6 போச்சு, நீங்க பேட்ஸ்மேனுக்கு கிரெடிட் கொடுத்து பேசிட்டு போயிடுங்கன்னு சொல்றேன். அதுதான் ஆக்சுவலி ஒரு கமெண்டேட்டர் பண்ணணும். நீ 6 போயிடுச்சு, ஆமா இது ஒரு நல்ல ஷாட்டு, நல்ல பால், நல்ல ஷாட்டுன்னு பவுலருக்கும் கிரெடிட் கொடுக்கலாம், பேட்டருக்கும் கிரெடிட் கொடுக்கலாம். இல்லங்க இது நல்ல ஷாட்டா இல்ல, இருந்தாலும் 6 போயிடுச்சு, ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கலாம். அதுக்கு அந்த 6 உங்க வாய் அடைச்சிற மாதிரி ஆயிடுச்சு, சைலண்ட் ஆயிட்டிங்க அப்படியே. இல்ல இன்னொன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா பத்ரி வச்சு சொல்லும் போது பத்ரி ஒரு லெஜெண்ட்னாங்க. நம்மளும் சொல்லிட்டோம் பத்ரி வந்து லெஜெண்ட் தான், ஒரு லெஜெண்ட். ஓகேவா? இன்னொன்னு அவர் இப்படி ஆர்சிபிக்கு பயாஸ்டா பேசுறதுக்கு காரணம், அவரை வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல புள்ளி பண்றாங்க, திட்டுறாங்கன்னு சொன்னாங்க. ஓகேவா? அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பெங்களூர்லயும் பார்த்தோம், அந்த ஜெயில் ஜெர்சி போட்டு எல்லாம் வந்திருந்தாங்க சில ஆர்சிபி. அதெல்லாம் நம்ம யாருமே வந்து அக்னாலேஜ் இது பண்ணவே இல்லை, அதை என்டாஸ் பண்ணவும் இல்ல. நம்ம நாளா ஆர்சிபி கிடையாது. ஓகேவா? இவங்க யாராவது கோலி அவுட் ஆக்கிட்டா அவங்க கமெண்ட்ஸ்ல போய் திட்டுறது, அதெல்லாம் நம்மளும் கலாய்ச்சிட்டு தான் இருக்கோம் எல்லா தடவையும். சரியா? நான் என்ன சொல்றேன், இதை எப்படி பாக்குறீங்க? கோலில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோலி வந்துச்சா மாதிரி பத்ரி வந்து ஆர்சிபிக்கு ஹேட் பண்றாரு ப்ரோ, அதனால வந்து இவங்க திட்டுறாரு ப்ரோன்னு ஒரு சைடு.
ஒரு சைடு வந்து இவங்க திட்டுறதுனாலதான் அவர் ஹேட் பண்றாரு ப்ரோனா ப்ரொஃபஷனல்னா என்ன அததான் நம்ம பேசியிருந்தோம். ஆக்சுவலி இப்போ பத்ரிநாத் ஒரு ஃபேன் கிடையாது. பட் அப்படி ஃபேனா இருந்துட்டாருன்னா அவர் கமெண்ட்ரியில இருக்கப்போ அவர் ஒரு ஃபேன்ன்றதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஹர்ஷா போக்லே இருக்கலாம், ரவி சாஸ்திரி இருக்கலாம், யாராச்சும் ஒருத்தர் இருக்கலாம், எல்லாருமே ஒரு ஃபேன் ஒரு டீமுக்கு ஃபேவரட்டிசம் தான் பண்ணதான் செய்ய போறாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் ஆனா அந்த கமெண்ட்ரியில பேசுறப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இன்னைக்காச்சும் ஒரு நாள்? எல்லாருக்குமே தெரியும் ஹெய்டன் வந்து ஒரு மிகப்பெரிய சிஎஸ்கே ஃபேன். ஓகேவா, அதுல இருக்க சுனில் கவாஸ்கர் நிறைய பேர் அதுல மும்பைன்னு சொம்படிப்பாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு வகையில உண்மையும் கூட. அத வந்து அதுக்குள்ளே ஃபன்னி பேண்டரா கலாய்ச்சிப்பாங்களே தவிர அது ரொம்ப ஆப்வியஸா தெரியாது. அதுக்காக அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பிளேயர் விளையாண்டாலே வந்து இவன் மோசமா விளையாடிட்டான், இல்ல இவன் தப்பா பண்ணிட்டான், இவன் ஒழுங்கா விளையாடல அதனாலதான் வருது. இன்னொன்னு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழே எப்படின்னா அங்க இருக்கிற எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன் தான் அப்படின்றதான் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பி இருக்காங்க இவ்வளவு நாள். இப்பதான் இந்த டாக் வருதுன்ற நம்மளுடைய கருத்தை தான் வந்து அந்த ரிப்ளையா நானி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அதுல லிட்டரா நம்ம சொல்ல வர்றதுதான் அதுதான். எல்லாருக்குமே ஒரு டீமை பிடிக்கும், ஒரு பிளேயரை பிடிக்கும். ஒரு பிளேயர் பிடிக்கிறதுனால நம்ம அந்த டீமுக்கு ஃபேவர் பண்ணுவோம், எல்லாமே ஓகே. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து எது முக்கியம்? கிரிக்கெட் தான். இப்போ நீயே நானும் ஒரு ஃபேனா இருக்கும், நீ மும்பைக்கு பேசலாம், நான் ஆர்சிபிக்கு பேசலாம், நான் ஜிடிக்கு பேசலாம், நான் யாருக்கு வேணா பேசலாம். அது என்னோட லெவல் இங்கதான் இருக்கு, என்னோட லெவல் இங்கே முடிஞ்சிருச்சு, நான் இங்க என்ன வேணா பேசிப்பேன். இன்கேஸ் நாளைக்கு நான் ஒரு கமெண்ட்ரி ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நான் அந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த மாதிரி நான் பண்ணவே கூடாது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு நல்ல மேட்ச், அது ஒரு நல்ல ஷாட். அவர் அடிச்ச பிளேயருமே நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் தான். ஒரு கிரிக்கெட்டர் ஆகிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அவங்களுக்கு அபியஸா அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்ல, நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, இல்ல இன்னொன்னு நான் பார்த்தது வந்து அவரு பத்ரி அவருக்கு வந்து ஏதோ நடந்திருக்கு அந்த ஆர்சிபி அங்க போனப்ப சில இதெல்லாம் சொல்லியிருந்தாரு, அதை நானும் அக்செப்ட் பண்ணிப்பேன். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஆர்சிபியோட செட்டப் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. இப்போ சுயாஷ் சர்மாக்கு வந்து ஒரு சர்ஜரிக்கு வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்க, இவ்வளவு சொன்னாலும் இதுக்கு முன்னாடி வந்து அந்த பிரான்சைஸ் அப்படி இருந்தது இல்ல. அவங்க வந்து இப்ப எப்படி பில்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு எம்ஐசிஎஸ்கே ஒரு அட்மாஸ்பியரை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்ப கொண்டு வந்துட்டாங்க அவரு. ஆமா, இப்ப கொண்டு வந்துட்டாங்க, அது அப்படிதான் இருக்கு, அது கிளியரா ஆப்வியஸா தெரியுது இல்ல. அதேதான். இப்ப என்னன்னா நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த டீம் வேணா சப்போர்ட் பண்ணுங்க, எந்த டீமுக்கு வேணா உங்க பர்சனல் யூடியூப் சேனல்ல போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆமா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழோ இல்ல இந்த ஒரு இதுலயோ ஒரு எப்படி வந்து இந்த விவாதத்துல எல்லாம் பத்திரிகையாளர்னு போட்டுட்டு ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கூட பண்ணுங்க. அதை திருப்பி நாங்க கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க, அது உண்மையா இல்லையான்னு தான் ஒத்துக்கணுமே தவிர அத வந்து இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த மேட்ச் முடிஞ்சவொன்னா அவர் எந்திரிச்சு போனது வந்து மைக்கப் பண்ணணும், ரெடி ஆகணும், 3 ஃப்ளோர் ஏறணும் அப்படின்னாரு. சாரி ப்ரோ, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாம பண்ணிட்டோம். அவர் எந்திரிச்சு போனது இல்ல. நான் ஒரு சில மேட்சஸ் பாத்துருக்கேன், ஒரு சில சிஎஸ்கே மேட்சஸோ இல்ல அதர் மேட்சஸும் நான் பாத்துருக்கேன். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க இங்க பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசன்டேஷனுக்கு வந்திருக்காங்க, அந்த போஸ்ட் மேட்ச் ஷோ பத்தி ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, என்ன சொல்றேன் பேசிட்டுமே வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அந்த கான்டெக்ஸ்டே விடுங்கன்றேன். அவர் எந்திரிச்சு போஸ்ட் மேட்ச் தான் போனாரு, ஓகே நாங்க ஒத்துக்கிறோம். அந்த 10-15 செகண்ட வச்சு நாங்க முடிவு பண்ணல, ஒத்துக்கிறோம். அதை மட்டுமே வச்சு முடிவு பண்ணல. இப்ப அதுக்கு அவர் போட்ட வீடியோஸோட கமெண்ட்ஸும் எடுத்து பாருங்க. இல்ல அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல நம்ம எடிட் பண்ணி இப்படி ரியாக்ஷன் இப்படி போர்ட்ரை பண்ணது ப்ரொஜெக்ட் பண்ணதுனாலதான் மக்கள் வந்து அப்படி நம்பினாங்கனால கிடையாது. அந்த கமெண்ட்ஸ்லயும் போயிட்டு இல்ல நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க, ஏன் இவ்வளவு பச்சையா பண்றீங்க, இவ்வளவு இதா பண்றீங்க, இது அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அந்த மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரியும் எப்ப அவங்களோட ஃபேஸ் வரப்போகுதுன்னு, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு இது நடந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், அதே மாதிரி கன்னடால வந்து அந்த டீம் இது பண்றாங்க, அதை போய் பாருங்க இதை போய் பாருங்கன்னா சத்தியமா எனக்கு கன்னடம் தெரியாது, நான் ஆர்சிபி ஃபேனும் கிடையாது, நான் அதெல்லாம் நியாயப்படுத்தவும் கிடையாது. அப்படி பார்த்தா நான் கண்டிப்பா அதை பத்தி சொல்றேன். இன்ஃபேக்ட் நம்மளே பேசிட்டு இருந்தோம், இந்த யாரு அபியூஸ் பண்ணாலும் எந்த டீமுக்கு ஒரு 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 பிளேயர் அழிக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பிரான்சைஸ்ல அவர் இல்ல அப்படின்றதுனாலயே அந்த பிளேயர் வந்து நல்லா பண்ணாலும் ஒரு கிரெடிட்ஸ் இல்ல. ஆமா, நீங்க ஆக்சுவலி நீங்க உள்ள உட்கார்றது காரணமே கிரிக்கெட்டை பத்தி இன்சைட்ஸ் கொடுக்கறதுக்கும் அந்த மேட்சை பத்தி நல்லா பேசுறதுக்கும் ஆடியன்ஸுக்கு தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்துறது. ஆக்சுவலி அதுதான் கமெண்ட்ரியோட பியூட்டி. அதுதான் நம்ம பார்ப்போம், ரன் ஓடுறாங்க, விக்கெட் எடுக்கிறாங்க, இது மட்டும் இல்ல, நீங்க கொடுக்குற சின்ன சின்ன இன்சைட்ஸுமே எங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்துறது. ஏன்னா நீங்க கிட்ட இருந்து கிரிக்கெட் பாக்குறீங்க, அது வேற, அது டோட்டலா டிஃபரெண்ட். அது நீ எங்களுக்கு கொடுக்காம நீ என்ன பண்ற, ஒரு வன்மத்தை கன்வே பண்ணிட்டு இருக்க. ரெண்டுல ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி எல்லா ரீஜனல் லாங்குவேஜும் அந்தந்த ரீஜனல் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது உண்மை, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க ஃபேவரட் டீமே விளையாடாத பொழுது அந்த மேட்சஸையாவது ஒரு நியூட்ரலா ஒண்ணு பண்ணலாம், ஓகேவா? அண்ட் உங்க ஃபேவரட் டீம்ல அந்த பிளேயர்ஸ் இல்லன்றனால அந்த பிளேயருக்கு போக வேண்டிய கிரெடிட்ட நீங்க வந்து கொடுக்காம போறது அந்த பிளேயரோட கெரியரையும் ஸ்பாயில் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அப்படி கூட இவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க என்னன்னா இவங்களே அந்த ஃபேவரட்டிசம் இருக்குதான்,
ஆனா வந்துன்றாங்க. அததான் நான் சொல்றேன், ஃபேவரட்டிசம் இருக்கலாம். ஆனா எந்த டைம்ல நீங்க ப்ரொஃபஷனல் கமெண்டேட்டரா இருக்கணுமோ, எந்த பிளேயருக்கு கிரெடிட் கொடுக்கணுமோ அந்த இடத்துல பேசணும். இல்லையா அது கிரிட்டிசிசம் வருதா, அதுக்கு என்ன பதிலோ அதை கரெக்டா சொல்லணும். அதை விட்டுவிட்டு எனக்கு சிரிப்பு தான் வருது, எனக்கு டைம் இல்ல 5 நிமிஷம் பேசுறீங்க, அதுக்கு ஆக்சுவல் பதிலே சொல்லிருக்கலாம். சிரிப்பு தான் வருது, எங்களுக்கும் சிரிப்பு தான் வந்துச்சு. அவருக்கு பதில் வந்துட்டு வீடியோவே பார்க்காத நானி கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி உண்மையா சொல்லணும், அதுதான் நானி சொன்னதான் உண்மையான ரிப்ளை, பக்கத்துல இருந்தே சொல்லிட்டாரு. கரெக்ட். இப்ப அவருக்கு அதாவது புரிஞ்சுதான்னு நமக்கு தெரியல. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவர் கிளியரா சொல்லிட்டாரு, கிரிக்கெட்டா பாருங்க, கிரிக்கெட்டா பாருங்க, அவ்வளவுதான். நீங்க வந்துட்டு ரொம்ப எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணவே தேவையில்ல. இதனால ஒரு பிளேயர் நல்ல ஷாட்ஸ் ஆனாலும் உங்களால அது நல்ல ஷாட்னு சொல்ல முடியாம போயிருக்கு. ஆமா, இப்போ பவுலர் தப்பா போட்டான்னு சொல்லிடுறீங்க, இப்படிதான் நடக்குது. அது நல்ல ஷாட் இல்ல, பவுலர் மட்டமா போட்டான். இன்னைக்கு ஜிதேஷ் சர்மாக்கு ஒரு சான்ஸ் வந்தது, ஓகே. ஆனா அவர் அடிச்ச ஷாட் எல்லாம் நல்ல ஷாட். ஆனா இது எப்படி ஆயி போச்சுன்னா, ஐயோ என்னங்க இவங்க எல்லாம் இப்படி மோசமா போடுறாங்க, உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டாங்க, ஒரு ஈஸி கேட்சுங்க, அது கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுங்க, அந்த பேக் ஃபுட் நோ பால் இப்படி ஆயிடுச்சுங்க, எம்ஐ கூட இப்படிதாங்க பண்ணாங்க. அப்போ இதே மாதிரிதான் அது எல்லாமே அந்த ஒரு ஈஸி இந்த ரிவ்யூ கேக்குறது எல்லாத்துலயும் பயாஸ்டா பண்ணா ஆக்சுவலா காண்டாது. இன்னொன்னு, நீ ஏன் பாக்குற, நீ இங்கிலீஷ் பாரு, நீ தமிழ் பாக்காதன்னா அது ஏன் விருப்பம். ஓகேவா, நீங்க போடுறீங்க, நான் மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் பாப்பேன், சில டைம் தமிழ்ல பாக்கணும்னு ஆசை இருக்கு. தமிழ்லயே இந்த மாதிரி சிஎஸ்கே சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் மத்த டீம் பிளேயர்ஸ இப்படி டீக்ரேட் பண்றதோ இல்ல அவங்களுக்கு கிரெடிட்ஸோ கொடுக்காம இல்லாம ப்ராப்பரா பண்ணா நம்மளும் பாப்போம்ல, இன்னும் வியூவர்ஸ் தானே ஏற போகுது. ஆக்சுவலா நீங்க இதுல இருந்து கொஞ்சம் மாத்தி பண்ணா நாங்களே அப்ரிஷியேட்டே பண்ணுவோமே. ஆமா கரெக்ட் தான், இப்ப இவங்க பேசுறது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம அபினவ் முகுந்த் நம்ம நல்லா தான் சொல்றோம், அனிருத்தவா நம்ம நல்லா தான் சொல்றோம். ஆமா, சோ நம்ம இவங்க மேல நம்ம தான் பயாஸ்டா இல்லையா? இல்ல, அவங்க ஒட்டுமொத்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்டேட்டரும் ஆர்சிபிக்கு எதிரா இருக்காங்கன்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னாங்க. அப்படி முடிவு பண்ணலன்றதுக்கு அதான் பதில். அதுல இருந்த அனிருத்தா ஸ்ரீகாந்தையோ இல்ல வேற யாரோட கிளிப்பையோ எடுத்து போடாம அந்த கிளிப், அந்த 10-15 செகண்ட் வீடியோ மட்டும் ஏன் வைரல் ஆகுதுன்னா அதுதான் பதில். ஆக்சுவலா பண்றது கரெக்டா பண்ணணும். ஆமா, சோ இவங்க எல்லாரையுமே நம்ம கிரிக்கெட்டரா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றோம். நம்ம இங்க இருந்து நிறைய ஈஸியா பேசிடலாம். அந்த சேனலோட பாலிடிக்ஸ்னு மேபி சிலது இருக்கலாம், அவங்களோட ரூல்ஸ்னு சிலதெல்லாம் இருக்கலாம். ஆனா உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க பேசுறதெல்லாம் உங்களோட ஃப்ரீடம்ல இருக்கிறது தான். அதுக்காவது நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இல்ல அங்க இல்ல டு சம் எக்ஸ்டென்டாவது நீங்க உங்க ப்ரொஃபஷனலிசத்தை நீங்க ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, அந்த சேனலோட இது அப்படின்னா அதுல சில பேரால அது பண்ண முடியுது, சில பேரால இது பண்ண முடியலன்னா அங்கே அந்த கேள்வி வருது. ஆக்சுவலா இல்ல, இந்த கமெண்ட்ரி எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் பண்றதோ இல்ல ஆல்ரெடி ரிட்டையர் ஆன பிளேயரோ இல்ல ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரோ கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கான மெயின் காரணமே கிரிக்கெட்டோட முக்கியமான பாயிண்ட்ஸையோ முக்கியமான கண்டென்ட்ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்றதுக்கு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நாளைக்கு யார் வேணா கமெண்ட்ரி பண்ணலாம், யார் வேணா போய் பண்ணிடலாம். சும்மா அங்க நடக்கிறத வச்சு பத்தி பேசலாம், யார் வேணா பேசலாம், நீயுமே பேசலாம், நானுமே பேசலாம், அதுல எந்த பிரச்சனை இல்லை. நானுமே கமெண்ட்ரி பண்ணிடுவேன், நீயும் கமெண்ட்ரி பண்ணாது. இப்ப இவங்க எல்லாம் ஏன் கரெக்டா வச்சிருக்காங்கன்னா, எஸ் அவங்களுக்கு தெரியும், விவரம் தெரியும், விஷயம் தெரியும். நீங்க அதை மட்டும் எங்களுக்கு மத்த பாக்குறவங்களுக்கு எல்லாம் சொன்னா போதும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்டாம அதை மட்டும் பண்ணீங்கன்னா நிறைய நல்லா இருக்கும். இன்னும் நிறைய வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாருமே பார்க்கலாம். இங்கிலீஷ் கமெண்ட்ரியை பாக்குற அளவுக்கு நம்ம தமிழ் கமெண்ட்ரியும் பார்க்கலாம், நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். இது நம்ம லாங்குவேஜ், இது நம்மளோட ஓன் லாங்குவேஜ். உனக்கு உங்களுக்கு எல்லாம் என்னடா கிரிக்கெட் ஆட தெரியும், உங்களுக்கு எல்லாம் என்னடா கமெண்ட்ரி பத்தி தெரியும், நீங்க அவங்கள பத்தி சொல்றீங்கன்னா நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நல்ல கிரிக்கெட் ஆட தெரிஞ்சனாலயோ உங்களுக்கு நல்ல கமெண்ட்ரி பண்ண தெரிஞ்சனாலயோ தான் நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. இல்ல அந்த இடத்துல டிசர்விங்ன்றனால அந்த இடத்துல இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன மிஸ்டேக் சொல்றீங்களோ ஆடியன்ஸா நான் சொல்றேன், அதையும் திருத்திக்கிட்டு வராது உங்க விருப்பம். அவ்வளவுதான். நான் ஒரு திருடுறான், நீ திருடாதன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி நீ திருடுனா இருந்துட்டு வா, அப்பதான் நீ இதை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதேதான். இதுக்கு என்ன பண்ண முடியும்? அதான் இப்ப நான் தற்கொலை பத்தி பேசணும்னா நீ இதுக்கு முன்னாடி நீ தற்கொலை பண்ணிருக்கணும், நீ பண்ணாதான் அதை பத்தியே பேச முடியும். நாளைக்கு இல்ல இந்த தற்கொலை திருடுன்னு வச்சேன் அதோட போதும். நம்ம ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவா முடிப்போம். ஓகே, சோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து மேட்ச் பார்ப்போம் ஒன்னா. ஆர்சிபி ஃபேனு சில பேர் இருப்பாங்க, நாங்க எம்ஐ ஃபேன் சில பேர் இருப்போம், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் இருப்போம். எல்லாரும் உட்காந்து ஒரு கமெண்ட்ரி பாக்குறோம். ஓகேவா, அந்த இடத்துல எல்லாருக்குமான ஒரு கமெண்ட்ரியும் வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆமா, அண்ட் கிரிக்கெட் பத்தின சில டைம்ல நாம ஒரு கிரிக்கெட் ஃபேனா பாப்போம், நிறைய பேர் கிரிக்கெட் ஃபேனா பாப்பாங்க. அந்த பயாஸ் எல்லாம் விட்டுட்டு என்னோட பிரான்சைஸ் அது இதுன்னு. இப்ப இன்னைக்கு எம்ஐ எலிமினேட் ஆயிடுச்சுன்னா நான்
அடுத்ததுல இருந்து வேற கிரிக்கெட் ஃபேன் இப்ப சிஎஸ்கே நியூட்ரலா இருந்து பாக்கலாம், ஒரு நியூட்ரலா பாப்பாங்க. அவங்களையும் ஃபீட் பண்ற மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் கிரிக்கெட்டை கொஞ்சம் ஊட்டுற மாதிரி பண்ணா ஆடியன்ஸும் க்ரோ ஆயிட்டே இருப்பாங்க. நீங்களும் இன்னும் பெட்டரா கிரிக்கெட் பத்தி பேசலாம் அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து. இல்ல நாளைக்கு கிரிக்கெட் ஆட போற நிறைய சின்ன சின்ன பசங்களும் இது தமிழ் தான் பாத்துட்டு இருக்கான். கரெக்ட். நீங்க அதை ஃபர்ஸ்ட் பாக்கணும். இன்னைக்கு இந்த லோக்கல்ல இருக்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் இப்ப இந்த தமிழ் கமெண்ட்ரி தான் கேட்டுட்டு இருக்கான். இப்ப நீங்க அவனுக்கும் என்ன சொல்லி தரீங்க? இதை தானே சொல்லி தர போறீங்க? இல்ல இத நாம மட்டும்தான் இதை ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா சொல்றோம் அப்படின்னா, அஸ்வின் அவரோட சேனல்ல இதுக்கு மேல ஓபனாவோ இல்ல இதுவாவோ பேச முடியாது. அவரும் சொல்லிட்டாரு. அவரும் என்னன்னா, ஒருத்தன் என்ன விளையாடணும் என்ன விளையாடக்கூடாது, எதை பெட்டர் பண்ணணும், அந்த கிரிக்கெட்டர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னு பேசலாமே தவிர ஒரு பிளேயரையே அவன் தேர மாட்டான். அவன் ஒரு ஸ்கூட்டர், இந்த டீமே விளங்காது, இந்த டீமுக்கே ஒரு சாபம் இருக்கு, இந்த டீம்லாம் ஜெயிக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, அவங்களுக்கு அவங்களேதான் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா அது யாருக்குமே நல்லது கிடையாது. ஓகேவா? ஆமா. நீங்க நம்ம ரொம்ப சாதாரண ஆளு, நம்மளே ஒரு சில ஜென்யூனிட்டி மெயின்டைன் பண்றோம், யாரையும் பர்சனல் அபியூஸ் பண்றது இல்ல, எந்த இது பண்றது இல்ல, ஒரு சின்ன ப்ரொஃபஷனலிசம் நமக்குள்ள ஒரு எத்திக்ஸ் வச்சிருக்கோம்னா உங்களுக்கு அது இன்னும் அதிகமா இருக்கணும். அவ்வளவுதான். எங்க லெவலுக்கு நீங்க இறங்க வேண்டியது அவசியம் இல்லை. இத்தனை பேர் உங்களை பாக்குறாங்க, இத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறாங்க, நீங்க சொல்ற விஷயம் நிறைய கன்வே ஆகுது. அதுதான் இப்பவும் சொல்றேன். இதுல முக்கியமான விஷயமே நிறைய சின்ன சின்ன கிரிக்கெட்டர்ஸோ இல்ல அப்கமிங் கிரிக்கெட்டர்ஸோ உங்களை பார்க்க போறாங்க. சோ அவங்களுக்கு நீங்க கிரிக்கெட்டை கொடுங்க. கிரிக்கெட் எவ்வளவு நல்லது அதை கொடுங்க. இந்த வார்ஸையும் ஹேட்ரடும் கொடுக்காதீங்க. கரெக்ட். அண்ட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் ஆடியன்ஸுக்கும் இருக்கணும். ஆக்சுவலா கமெண்ட் போடுறவங்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் இருக்கணும். இப்ப நாம ஒரு கமெண்டேட்டர் பண்ற அந்த மேட்டரை இது சொல்றோம். ஓகேவா? அதோட கமெண்ட்ல டேய் ஒன்னதான்டா, டே இந்த இவனை ஒன்னதான்டா சொல்றாங்க அப்படி அந்த பிளேயரை அபியூஸ் பண்றதோ இல்ல அந்த கமெண்டேட்டர் டேக் பண்ணி அபியூஸ் பண்றதோ, அவங்கள பர்சனலா திட்டுறதோ, இல்ல உங்களோட ஃபேவரட் பிளேயர் விக்கெட் எடுத்துட்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம், அவங்க பேருக்கு ஈக்குவலா யாரெல்லாம் பேர் வச்சிருக்காங்களோ அவங்களோட இன்ஸ்டாகிராம், இப்ப இந்த மார்க்கஸ் ஸ்டாய்னிஸோட ஒய்ஃப்னு நினைச்சிட்டு வேற யாரையோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஒய்ஃப் ஊர்லயே இல்ல, அவங்கள பிடிச்சி திட்டிட்டு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இவங்களும் பண்ணக்கூடாது. பட் அவங்கள நம்ம கேட்க முடியாது. நம்ம ஆசை வேணா படலாம் அவங்களா மாறணும்னு. பட் இந்த இடத்துல இருக்கீங்க, இவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கீங்கன்னா நீங்க அதை ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணணும் அந்த டெக்கோரத்தை அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். இது அடிக்கடி இப்படி கண்டினியூ ஆகாம இதோட இந்த வீடியோல முடிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் நார்மலா கிரிக்கெட் பத்தி நமக்கு தெரிஞ்சதை பத்தி ஒரு பேசணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். சோ பாப்போம். நன்றி.